வணக்கம் மக்களே. திமுகவுக்கு எதிரி திமுக தான். திமுகவை அழிக்கணும்னா அவங்க தான் அவங்களே அழிச்சிக்கணும். அதாவது யானை தான் தலையிலே மண்ணவாரி போட்டுக்கிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வேலையை தான் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கு இன்றைக்கி முத்தாய்ப்பாக சிகரம் வைத்தார் போல் இன்றைக்கி ஒரு சோஷியல் மீடியா பதிவை ட்விட்டர் பதிவை போட்டிருக்கிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீலகிரி எம்பி, திமுகவுடைய மூத்த தலைவர், முன்னோடி தலைவர், ரொம்ப ஆவேசமாக பேசக்கூடிய மூத்த தலைவர் அண்ணன் ஆ. ராசா அவர்கள். ரொம்ப மோசமான ஒரு பதிவு. அவர் மேலே கண்டிப்பாக வழக்கு தொடரணும். காவல்துறை சுமோமோட்டோவாக அவர் மீது தமிழகத்தில் ஒரு வழக்கு தொடரப்படணும். தமிழக காவல்துறை கண்டிப்பாக அதை செய்யணும். ரொம்ப ஒரு மோசமான பதிவு. அதாவது கூட்டணி கட்சிகளை கேவலப்படுத்தக்கூடிய வேலையை ரொம்ப அழகாக செஞ்சுருக்கார். இந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக இறங்கி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க. திராவிட மாடல், சமூக நீதி, ஆச்சா பூச்சா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பேசக்கூடிய ஆள் தான் ஆ. ராசா. இன்றைக்கி அவருடைய பதிவை பார்த்தா காரி துப்புற மாதிரி, அவ்வளோ ஒரு மோசமான பதிவு. அவர் அந்த பதிவில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகளை, அதுவும் குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் குறிப்பிட்டு கேவலப்படுத்தியிருக்கார். அவங்களுடைய சின்னத்தை குறிப்பிட்டு கேவலப்படுத்தியிருக்கார். ஐயுஎம்எல்லுடைய சின்னம் ஏணி, அந்த ஏணி சின்னத்தை குறிப்பிட்டிருக்கார். விடுதலை சிறுத்தைகள் பெயரையே குறிப்பிட்டிருக்கார். என்ன குறிப்பிட்டிருக்கார்? அதாவது எங்களுடன் திருமணம் செய்து கொண்டு புணர்ச்சிக்கு நீங்கள் தாவேக்காவிடம் செல்வதா அப்படின்னு போட்டிருக்கார். அது அப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம்னா, திமுகவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதலிரவுக்கு தாவேக்காவா அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது. மேலும் புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். புணர்ச்சி அப்படின்னா கலவி, செக்ஸ், அதுதான் அதை குறிக்குது. அதாவது எங்கள் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் தாவேக்கா கூட புணர்ச்சி வைக்க போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேவலமான கீழ்த்தரமான பதிவை போட்டிருக்கார். இதெல்லாம் எப்படி ஸ்டாலின் அனுமதிக்கிறாருன்னே தெரியல. ஸ்டாலின் காதுக்கு இதெல்லாம் போதான்னு தெரியல. இப்படி ஒரு விஷயத்தையும் பார்க்காம கூமுட்டை மாதிரி இருந்ததா இன்றைக்கி திமுக தோற்று போயிருக்கு. ஓப்பனாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்கள் கூட்டணி கட்சிகளை 10 வருடம் 15 வருடம் உங்கள் கூட இருந்திருக்காங்களே, வேற ஒரு கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னு இவ்வளோ மட்டமாவா சொல்கிறது? சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஒரு பதிவு போடுங்க. இவ்வளோ கேவலமாக பதிவு போடணுமா? இன்றைக்கி கடுமையான விமர்சனம் அந்த பதிவு மேலே. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குடைய பாலாஜி அவர் கடுமையாக ஒரு பதிவை கொடுத்துருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தோழர் வாசிகி அவங்களும் ஒரு பதிவை போட்டிருக்காங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு கேவலமான பதிவை போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மோசமான பதிவை ஆ. ராசா அவர்கள் போட்டிருக்கார். இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் என்று பாராமல் முதல்வர் மீது மண்ணை வாரி தூச்சுக்கிறார். ஆதவர்ஜுனா அவர் சட்டையை கிழித்து அடித்து தூத்துக்குடி ரோட்டில் ஓட விடுவோங்கிற லெவலுக்கு பேசியிருக்கார். ஆதவர்ஜுனா ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர். ஒரு அமைச்சரை நீங்கள் அடிப்பேன்னு சொல்கிறீங்களே, என்ன மாதிரியான உங்கள் தலைவர் உங்களுக்கு இதுதான் கற்றுக் கொடுத்தாரா? உங்கள் தலைவர் ஸ்டாலின் இதைத்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா? இதுதான் திராவிட மாடலா? இப்படி பேசுகிறது தான் திராவிட மாடலில் சொல்லியிருக்கா? 10 வருஷம் கூட்டணியில் இருந்த கட்சி, அந்த கட்சியை போய் பார்த்து நேற்று வரைக்கும் திமுக கல்யாணம் பண்ணிவிட்டு தாவேக்கா கூட படுக்க போறியே அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய அர்த்தம். பிளண்டராக சொன்னால், ஓப்பனாக பச்சையாக சொன்னால் அதான் அர்த்தம். இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டீங்களே. ஸோ இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து அந்த கட்சியோடைய தலைமைக்கு என்ன யோசனை வரும் சொல்லுங்கள். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நீங்கள் போட்டிருக்கீங்க. திருமாவளவன் அதை படித்து பார்த்தா எவ்வளோ மன வருத்தப்படுவார், எவ்வளோ கஷ்டப்படுவார். ஸோ இதெல்லாம் ஒரு மோசமான அணுகுமுறை. ஸ்டாலின் இதெல்லாம் கண்டிப்பாக கண்டிக்கணும். சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கேட்டால் நான் சாட்டையை சொல்லட்டுவேன், இரும்பு கை கொண்டு ஒடுக்குவேன்லாம் சொல்கிறீங்க. கட்சியே ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே வருது. ரொம்ப மோசமான ஒரு நிலையில் போயிட்டுருக்கு. ஆ. ராசா இந்த பதிவை தற்போது கடுமையான விமர்சனங்களுக்கு உட்பட்டு நீக்கியிருக்கார். ஏன் ராஜா இந்த மாதிரி ஒரு கடுமையான பதிவை போட்டார்? கூட்டணி கட்சிகளை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி விமர்சனம் செய்கிற அளவுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு? திமுகவோட இந்த பதட்டத்துக்கும் தடுமாற்றத்திற்கும் என்ன காரணம்? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அண்ணன் ஆ. ராசா ஒரு பதிவை போட்டிருக்கார். என்ன போட்டிருக்கார் அப்படின்னு பார்ப்போம். முன்னேற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. பெரியாரின் காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம், வெற்றி நமக்கே.
அதாவது மீண்டும் ஒரு முறை நான் படிக்கிறேன் கேளுங்க. முன்னேற தரப்பட்ட ஏணியும், அதாவது முன்னேற தரப்பட்ட ஏணியும்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய சின்னம், கட்சியுடைய சின்னம் ஏணி. முன்னேற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும், விடுதலை சிறுத்தைகள் வெறும் விசில் சத்தத்திற்கு, தாவேகாவுடைய விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. அதாவது தமிழக கலாச்சாரத்தையே, தமிழ் பெண்களுடைய கலாச்சாரத்தையே கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு பேசியிருக்கார். அதாவது நீங்கள் ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறீங்க, புணர்ச்சிக்காக வேறொருத்தன்ட்ட போகிறீங்க அப்படின்னு நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தை மதிக்கக்கூடிய பெண்களையும் கேவலப்படுத்தியிருக்கார். இதுதான் திராவிட மாடலா? இதுதான் சமூக நீதியா? திமுக தலைவர் வாய் திறக்காமல் மௌனமாக இருக்காரு. வாயில் என்ன பழத்தையாக வச்சுருக்காரு? ரொம்ப மோசமாக இருக்குங்க. பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேடம் தேடுவதில் தவறில்லை. ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தன் கூட போய் படுக்க போறியான்னு கேட்குறது தான். இன்னொருத்தன் கூட போய் படுக்க போகிறவங்களுக்கு சமுதாயத்தில் என்ன பேர்? ஸோ இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக உங்கள் கூட்டணி கட்சியை விமர்சிக்கணுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது ராஜா சார்? சொல்லுங்கள். ரொம்ப மோசமாக இருக்குது. இன்றைக்கி அவர் பத்திரிகையாளர்கள் அண்ணா அறிவாலயத்தில் போய் கேட்குறாங்க, என்ன இப்படி போட்டிருக்கே அப்படின்னு அவர்கிட்ட பேட்டி எடுக்க போகிறாங்க. ஓடிட்டார் ஆள், பதில் சொல்லாமல் காரை தூக்கிட்டு ஓடிட்டார். காரில் ஏறி ஓடியே போயிட்டார். திமுக தலைமை இதெல்லாம் கண்டிக்கணும். உங்கள் கட்சியில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பெண் தலைவர்கள் இருக்கிறாங்க? கனிமொழியெலாம் இருக்கிறாரு. கனிமொழியெலாம் இதை கண்டிக்க வேண்டாமா? என்ன இந்த மாதிரி பதிவை போட்டுக்கன்னு கூட்டி கண்டிக்க வேண்டாமா? அவர் எப்படி கண்டிப்பார்? நேற்று வரைக்கும் உங்கள் கூட்டணியில் இருந்த கட்சியை இந்த மாதிரி நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ என்ன ஒரு வன்மத்தில் இருக்கீங்க? நம்ம ஜெயிக்காமல் போயிட்டோமே, நம்மளால் ஆட்சியில் அமர முடியலையே. சரி, என்ன ஆட்சியில் அமர முடியலன்னா என்ன? 5 வருஷம் ஓய்வில் எடுங்க. அது உங்களுக்கு என்ன வன்மன்னா, நேற்று கட்சி ஆரம்பித்தோம் நம்மளை தூக்கிட்டோன்னப்பா, டெபாசிட் போயிடுச்சு நிறைய இடத்துல, அந்த ஒரு வன்மம். சினிமாக்காரன் வந்துட்டான், இன்ஸ்டாகிராமை வச்சு வந்துட்டான், சமூக வலைதளங்களில் பயன்படுத்தி வந்துட்டான். ஏயாஸ், உங்கள்கிட்ட என்னென்ன மீடியாக்கள் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க? சன் டிவி வச்சுருக்கீங்க, சன் நியூஸ் வச்சுருக்கீங்க, கலைஞர் டிவி வச்சுருக்கீங்க, கலைஞர் நியூஸ் வச்சுருக்கீங்க. யூடியூப்பில் தேர்தல் காலங்களில் எவ்வளோ விளம்பரம், எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் ஸ்டாலின் விளம்பரம் தான் வந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் நீங்களும் பண்ணீங்க. எத்தனை வாடகை வாய்கள் நீங்கள் வாடகைக்கு எடுத்தீங்க? யூடியூப்பில் எத்தனை பேர் உங்களுக்கு ஆதரவாக பேசுனாங்க? அவ்வளோ பேரையும் விட்டுட்டு நீங்கள் விஜய் தான் சமூக வலைதளத்தை பயன்படுத்தி ஜெயிச்சிட்டாரு, சின்ன குழந்தைங்களை மேனிப்புலேட் பண்ணி ஓட்டு வாங்கிட்டாரு. இதெல்லாம் என்ன அபாண்டமான குற்றச்சாட்டு? இதெல்லாம் மக்கள் ரசிக்கவே மாட்டாங்க. நீங்கள் இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 10 வருடத்துக்கு ஆட்சி வர முடியாது. திமுக 10 வருடத்துக்கு ஆட்சி அமைய முடியாது. நிரந்தரமாக தமிழ்நாட்டில் உதயசூரியன் அஸ்தமனம் ஆயிரும். இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. நிரந்தரமாக உதயசூரியன் அஸ்தமனம். எப்படி அதிமுக இன்னைக்கு உடஞ்சி சில்லியாக நெல்லிக்காய் மூட்டை போய் சிதைந்திருக்கோ அதே ஒரு சூழ்நிலை திமுகவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. இன்னைக்கு இது வரைக்கும் சமூக நீதி பேசிகிட்டு இருந்த ஸ்டாலின்ட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எனக்கு உங்களை பிடிக்காதுன்னு இல்லை, உங்களை பிடிக்கும். ஒரே ஒரு கேள்வி நான் உங்களை கேட்குறேன். மூக்க அழகிரி யார்? உங்கள் கூட பிறந்த அண்ணன் தானே? மறைந்த ஐயா கலைஞர் இருக்கும்போது அவரை தென்மண்டல அமைப்பு செயலாளராக வச்சுருந்தார். திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு ஒரு வெற்றி ஃபார்முலாவை கொண்டு வந்தது அவர் தான். எவ்வளோ பெரிய வெற்றியை கொண்டு வந்தார் திமுகவுக்கு. அவர் அரசியலிருந்து ஓரம் கட்டிட்டீங்களா? உங்கள் சொந்த அண்ணன். ஆனால் நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்க, திராவிட மாடல் பேசுகிறீங்க. அவர் எத்தனை வருடமாக நீங்கள் அரசியலிருந்து ஒதுக்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் முதல்வர் ஆனதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது ஒரு துறை, ஒரு வாரிய தலைவர் பதவி, வீட்டு வசதி, எத்தனையோ பேர் உங்கள்கிட்ட பதவிகள் வாங்கிட்டு இருக்காங்க. உங்கள் சொந்த அண்ணனை போட்டியாக நினைத்து ஒதுக்கி வச்சுட்டீங்களே. இன்றைக்கி அவருடைய மகள் கவேல்வெளி முதல்வரை போய் சந்திச்சிருக்காங்க. அண்ணன் ஜோசப் விஜய் முதல்வரை போய் சந்திச்சிருக்காங்க. தாவேகாவில் அவர் இணைய போகிறார். இதுதான் நமக்கு வந்த செய்தி. மதுரை மேயர் பதவியை அவர் எதிர்பார்க்கிறார். இல்லை என்றால் ஏதாவது வாரிய தலைவர் முக்கியமான பதவிகளை எதிர்பார்க்கிறார். அழகிரியுடைய மகள் தாவேகால இணைந்தால் திமுகவிற்கு என்ன மாதிரியான ஒரு பதிலடி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு மிக பெரிய பின்னடைவு திமுகவிற்கு. அழகிரி மகள் தாவேகால இணைந்தால் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஸோ சமூக நீதி காவலன்னு சொன்னீங்க. உங்கள் சொந்த அண்ணனை ஒதுக்கிட்டீங்க. அவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடுச்சு. அந்தாலும் கிட்டத்தட்ட 6 வருடம், எனக்கு தெரிந்த 6-7 வருடம் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார். அவர் 10 வருடங்களுக்கு மேலே முடங்கி கிடக்கிறார்.
எப்படி அவரை பார்த்துருக்கோம், அவருடைய குடும்பம் எவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்கும், அவரை பார்க்கும்போதே பயமாக இருக்கும் அவரை பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு ஒரு கம்பீரமான மனிதர். கிட்டத்தட்ட 10-12 வருடங்களாக அரசியலேருந்து ஓரங்கட்டப்பட்டு வீட்டிலே இருக்கார். அவருடைய மகளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எப்படி கம்பீரமாக இருந்தார் நம்ம அப்பா, எவ்வளோ பெரிய அமைச்சராக இருந்தார். இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே நம்ம அப்பா முடங்கி கிடக்கிறாங்களே. ஒரு மகளுக்கு கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். வந்தால் தான் அது நல்ல மகள். கயல்விழி ஒரு நல்ல மகள் அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு அவங்க முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து தாவேக்காவில் இணைய விருப்பம் தெரிவித்திருக்கார்கள். இது 100% உண்மை. அவங்க ஒரு பதவியை எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்படி எல்லா விஷயங்களையும் கணக்கு பார்க்கும்போது ஸ்டாலினுடைய அந்த சமூக நீதி மாடல் இன்னைக்கு உடைத்து எரியப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் நலத்துறைக்கு சமூக நீதித்துறை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை கொடுத்துருக்கார். கிட்டத்தட்ட நேற்று பதவியேற்றதில் 7 பேர் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள். எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். 23 பேரில் நேற்று மட்டுமே 7 பேர். அதற்கு முந்தி விஜயோட இணைந்தவர்களே 2-3 பேர் இருக்கிறாங்க. ஸோ ஆதி திராவிட மக்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. ஸோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை. என்னை பொறுத்தவரை ராசாவோட இந்த பதிவு ஒரு மோசமான பதிவு. தமிழ் பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு பதிவு. தமிழ் பெண்களுடைய இல்லற வாழ்க்கையை அவமதிக்கக்கூடிய, கேவலப்படுத்தக்கூடிய ஒரு பதிவு. தமிழக காவல்துறை தலைவர் தன்னெழுச்சியாக சுமோமோட்டோவாக ராசா மீது ஒரு வழக்கு பதிந்து அவரை கைது செய்யணும். அவரை கைது செய்து சிறையில் அடைக்கணும். ஏன்னா இது ஒரு மோசமான பதிவு. தமிழக பெண்களை சீரழிக்கக்கூடிய ஒரு பதிவு. இந்த மாதிரியான ஒரு பதிவெல்லாம் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் சமூக நீதி காவலர், தமிழ் பராமரித்த முன்னெடுக்கிறோம், ஆச்சா பூச்சான்னு நீங்கள் தமிழுக்கு கொடை பிடிச்சிங்கன்னா மக்கள் உங்களை காரி துப்பிடுவாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டிப்பாக அவரை கூட்டு கண்டிக்கணும். அதுக்கு ஒரு மன்னிப்பு தெரிவித்து, குறைந்தபட்சமாக ஒரு மன்னிப்பு தெரிவித்து ராசா ஒரு வீடியோ போடணும். இல்லை என்றால் கண்டிப்பாக அவர் மீது தமிழக அரசு வழக்கு தொடுக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.